உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். इस सुंदर दिन में आप सबों को प्रभु यीशु मसीह के नाम से स्वागत करते हैं. கிருபை பொருந்தியதான இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. दया भरा परमेश्वर यीशु मसीह के आशीष हम सबों के साथ होने पाए. அவருடைய கிருபை இல்லாமல் அனுதினமும் நாம் ஜீவிப்பது கடினம். उनकी दया बिना हम लोग जीना, प्रतिदिन की जिंदगी जीना बहुत मुश्किल है. அவருடைய கிருபையே நம்மை வாழவும் வைக்கிறது, நம்மை இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிறது. उनकी दया ही हमें आज तक चला रहा है. அவருடைய கிருபைக்குள்ளாக நாம் வாழ்ந்து, அவர் கிருபைக்குள்ளாக நாம் களிகூர்ந்து, அவருடைய கிருபைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக இருக்கிறோம். उनकी कृपा के अंदर हम जीवन बिताएंगे, उनकी कृपा में हम प्रतिदिन की जीवन चलाएंगे, उनकी कृपा में ही हम अपने जीवन को अंत करेंगे. அவருடைய கிருபை இல்லாமல் வாழ்வது கடினம். उनकी दया रहित जीना कठिन है. அவருடைய அன்பிலே அழைக்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருக்குள்ளாக நாம் வாழ்ந்து வருகிறதற்கு அவருடைய கிருபை மிகவும் அவசியம். उनके प्रेम में और उनके बुलावा में बने रहना, जीना, उनकी कृपा की आवश्यकता में उसमें हम लोग उसके साथ साथ चलना जरूरी है. இன்றைய நாளிலும் பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும். जैसा पौलुस के लिए परमेश्वर ने कहा, यीशु मसीह ने कहा, मेरा दया तुम्हारे लिए काफी है. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 9वां अध्याय का 12वां वचन में हम लोग पढ़ते हैं. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். उसने मुझसे कहा, मेरा अनुग्रह तेरे लिए बहुत है, क्योंकि मेरी सामर्थ निर्बलता से सिद्ध होती है. इसलिए मैं बड़े आनंद से अपनी निर्बलताओं को घमंड करूंगा कि मसीह की सामर्थ मुझ पर छाया करती रहे. என் கிருபை உனக்கு போதும். मेरे सामर्थ तेरे लिए काफी है. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ்வது கடினம். उनकी दया बिना हम जीना कठिन है. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கும்படிக்கு, ஜீவித்திருக்கும்படிக்கு அவருடைய கிருபை மிகவும் அவசியம். हमारा प्रतिदिन की जो जीवन में सेवकाई में चलने के बातों में उनकी दया, उनकी कृपा हमारे लिए अति आवश्यकता है. இங்கே பவுலுடைய வாழ்க்கையிலே பவுல் ஜெபிக்கிறதான ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर हम लोग देखते हैं पौलुस के जीवन में पौलुस एक प्रार्थना यहाँ पर करते हुए हम लोग देखते हैं. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. उनके जीवन में एक कांटा दिया गया है. அது அவரை குட்டுகிறதான சாத்தானுடைய தூதனாகவும் இருந்தது. उनको जो कूटने वाली एक बातों को जो शैतान के द्वारा जो दिया गया वस्तु था. அந்த முள்ளை எடுபடும்படிக்கு அவர் அங்கே ஜெபிக்கிறதையும் எழுதி இருக்கிறது. यहाँ पर वो बात उनसे हटने के लिए पौलुस प्रार्थना करते हुए हम लोग देखते हैं. அங்கே ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 தரம் அங்கே ஜெபித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. पौलुस एक बार नहीं, 2 बार नहीं, 3 बार इन बातों के लिए, ये जो कांटे उनसे हटने के लिए प्रार्थना करते हुए हम लोग देखते हैं. ஆனால் அங்கே முள் எடுபடவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், என் பலம் பூரணமாய் விளங்கும். लेकिन यहाँ पर वो कांटे उनसे हट नहीं गया है, पर परमेश्वर वहां कहते हैं, मेरे दया तुम्हारे ऊपर भरपूर रहेगा. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने पाए. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் अनेक நேரங்களிலே நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வருவது உண்டு. हमारे जीवन में भी कभी कभी हम लोग भी इसी रास्ता में गुजरते होंगे. முதலாவதாக, His grace is sufficient in our weaknesses. परमेश्वर का अनुग्रह हमारे जो कमजोरियों में काफी रहेगा. நமக்கு இருக்கிறதான பலவீனங்களிலே ஆண்டவருடைய கிருபை அது போதுமானது. हमारा बलहीनता में परमेश्वर का अनुग्रह काफी रहेगा. அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அகன்று போகும். उनके अनुग्रह हमारे जीवन में जब आएगी, सारे कमजोरियां, निर्बलताएं हट जाएगी. ஒருவேளை அது ஒரு விடுதலையாக இருக்கலாம்.
ஒருவேளை அது ஒரு விடுதலையாக वो இருக்கலாம், एक छुटकारा की बात हो, அல்லது விடுதலை இருந்தாலும் அதை ஜெயிக்க கூடியதான ஒரு பலமாக இருக்கலாம். चाहे हम उस बात से हम आजादी तो ना पाएंगे, तब पर भी उससे हम विजय प्राप्त करने के लिए वो अनुग्रह काफी रहेगा। புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலே பலப்படுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை குறித்து நாம் வாசிக்க முடியும். हम नया नियम में देखते हैं कई जगह में परमेश्वर का अनुग्रह, यीशु मसीह का अनुग्रह आपके साथ रहे, यीशु मसीह का अनुग्रह आपके संभाले करके कई जगह में हम लोग देखते हैं। ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது போதுமானதாக இருக்கிறது. परमेश्वर का अनुग्रह हम सबों के लिए वो काफी है। அங்கே யோவானுடைய புஸ்தகத்தில் இருந்து ஒரு சம்பவத்தை வைத்து அதன் பின்னணியிலே சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். यूहन्ना की 5வது அதிகாரத்திலிருந்து அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. यूहन्ना लिखी सुसमाचार 5वां अध्याय से कुछ बातों को आप लोगों को समझाना चाहता அந்த हूँ। காரியங்கள் மிகவும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறதான ஒரு காரியம். ये सब बातों को हम सब अवगत है, सब बातों को हम जानते हैं। 5வது வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கே ஒரு முடக்குவாதத்தினாலே 38 வருடம் வியாதியாக இருந்ததான ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर 38 साल से जो बीमार था उसके बारे में लिखा हुआ है। அங்கே அவன் அங்கே பேரலைஸ்ட் பர்சன் ஆகி அங்கே 38 வருடங்கள் அங்கே பெதஸ்தா என்கிறதான குளத்தின் கரையிலே படுத்திருக்கிறதை வாசிக்கிறோம். यहाँ पर हम लोग देखते हैं उस जो कुंड के पास, बेदस्ता नाम के उस कुंड के पास 38 साल से लकवा की बीमारी के चलते वो पड़ा हुआ है। இந்த மனிதனுடைய காரியங்களை நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். इस मनुष्य के जीवन को थोड़ा सा मैं सोच के देखने लगा। ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடங்கள் அல்ல, 2 வருடங்கள் அல்ல, 38 வருடங்கள். 1 साल या 2 साल नहीं, 5 साल नहीं, 38 साल वो आदमी रहा वहां पर। கிட்டத்தட்ட வாழ்க்கையினுடைய 60% லைஃப் वो अपने जिंदगी के 60% जीवन को जी चुका है। அங்கே ஒரு குளக்கரையிலே தேவதூதன் எப்போது வந்து கலக்குவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு மனிதன் वहां पर देख रहा है वो कब वो स्वर्गदूत ऊपर से आएगा, उस कुंड के पानी को हिलाएगा करके वो उसी विचार के साथ, इंतजार के साथ पड़ा हुआ है। அந்த முதலாக அந்த முடக்குவாதத்தினாலே பாதிக்கப்பட்டதான மனிதனை அந்த குளத்திலே கொண்டு வைத்திருக்கும் போது उस पहले जब वो लकवा से जो पीड़ित उस मनुष्य को वहां पर ले आकर के रखते समय में ஒரு வாரத்துக்கு அவங்க ஃபேமிலி பீப்புள்லாம் போய் பார்த்துருப்பாங்க. தினம் இன்னைக்கு தண்ணி கலங்கி இருக்கா, நாளைக்கு தண்ணி கலங்குமான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். 1 हफ्ता तक उनके घरजन लोग साथ में रहे होंगे, प्रतिदिन आकर के इंतजार करते होंगे, स्वर्गदूत अभी हिलाएगा करके उसके लिए इंतजार में बैठे होंगे। குளத்துல இறக்கி விடுறதுக்கும் தயாரா இருந்திருக்கலாம். उस कुंड में जैसा जो स्वर्गदूत जैसा वो हिलाएगा तुरंत उतारने के लिए उनके परिजन लोग सब लोग तैयार रखे होंगे। ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது சில சமயங்களிலே, वहां पर लिखा हुआ कुछ दिनों में, ஆனால் அங்கே இருந்த வியாதிக்காரர்கள் अनेகர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर जो बीमार से जो पीड़ित अन्य लोग भी कई लोग थे वहां पर। அங்கே வந்து சுகம் வந்து கொஞ்சம், वहां पर जो छुटकारा यानी जो आजादी कम, சுகத்திற்காக காத்திருப்பவர்கள் अनेகம். चंगाई के लिए जो इंतजार करने वाले की झुंड ज्यादा। ஒருவேளை 1 வருடம் அவர்கள் அப்படியாக தினமும் போய் கொண்டு வந்து கொண்டு இருந்திருக்கலாம். वो 1 हफ्ता 10 दिन तक उन लोग आए जाए रहे होंगे। அதுக்கு பிறகு கொஞ்சமா இது தினமும் போய் பார்த்துட்டு வர, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, அவரே இறங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. जैसा उन लोग घर वाले सोचे होंगे ठीक है अभी तो कुछ नहीं हो रहा है, तो अब अपना हाल अपना देख लें करके उन लोग छोड़ दिए होंगे। ஏனென்றால் 38 வருடங்கள் அங்கே தனியாக இருக்கிறதை அங்கே வாசிக்கிறோம். वहां पर जो 38 साल किसी को वहां वो अकेले रहना करके हम लोग पढ़ते हैं यहाँ पर। ஏனென்றால் அங்கே சொல்லுகிறதான காரியம் 7வது வசனத்திலே அதற்கு அந்த வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. यहाँ पर वो कहता है प्रभु जब वो पानी हिलाया जाता है उस समय में हमें उस कुंड में उतारने के लिए कोई है नहीं, मेरे लिए सहायता करने के लिए कोई है नहीं करके वो कहता है। அங்கே சுகம் பெறுவதற்கும் ஒரு காம்படிஷன் அங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். वहां पर वो छुटकारा पाने के लिए यानी वो बीमार से छूटने के लिए भी वहां पर एक बहुत बड़ा जो या कंपटीशन चल रहा है। ஏனால் அவன் இறங்குவதற்கு முன்பாக வேறு யாராவது போய் இறங்கி அவர்கள் சுகம் பெற்று சென்று விடுகிறார்கள். वो उतरने से पहले कोई अन्य लोग उतर करके वहां चंगाई प्राप्त कर लेते हैं। ஆனால் ஒரு நாளிலே கிருபை அவனை சந்தித்தது. एक दिन अनुग्रह उनसे मुलाकात
किया। ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்று வாசிக்கிறோம். इसलिए वहां पर हम लोग पढ़ते हैं यीशु मसीह का अनुग्रह करके। அந்த 38 வருடம் படுத்திருந்தான மனிதனை அந்த எருசலேமுக்கு அந்த பெதஸ்தா என்கிறதான அந்த குளத்திலே அங்கே அவனை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவர் கூட இல்லை. उस 38 साल में जब कभी वो कुंड हिलाया गया था तो वहां पर उसको उतारने के लिए, वो चंगाई प्राप्त करने के लिए, मदद करने के लिए कोई भी नहीं था। எருசலேம் பட்டணத்திலே தேவனை ஆராதிக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு. वहां यरूशलेम शहर में बहुत लोग परमेश्वर का आराधना करने वाले पाए जाते थे। தேவனை ஆராதிப்பதற்கு அங்கே ஒரு கோவிலும் உண்டு, वहां ஆலயமும் உண்டு. पर परमेश्वर का आराधना करने के लिए बहुत बड़ा मंदिर भी पाया जाता था। அநேகர் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதான காரியங்களும் அங்கே உண்டு. अनेक लोग परमेश्वर का वचन को सुनने वाले भी थे। ஆனாலும் இந்த 38 வருடம் படுத்திருக்கிற ஒரு மனிதனை இறக்கி விடுவதற்கு யாருமே இல்லை. फिर भी 38 साल से जो बीमार, उनको उतारने के लिए कोई नहीं, उसको जो उस बीमार से छुटकारा देने के लिए कोई नहीं। ஆனால் கிருபை அங்கே அவனை சந்திக்கிறது. लेकिन अनुग्रह उनसे जो मुलाकात किया। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்மளுடைய சிலருடைய நிலைமை இப்படியாக இருக்கலாம். इस सुबह के समय में हम में से कई लोगों का जो हाल ये हो सकता है। எனக்குள்ளாகவும் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. मेरे अंदर भी ऐसे ही बातें पाई जाती है। நானும் இதே கேம்பஸ்க்குள்ள தான் இருக்கிறேன். मैं भी इसी कैंपस में, इसी खाता में पाया जाता हूँ। எனக்குள்ளே இப்படிப்பட்டதான ஒரு பலகீனம் இருக்கிறது. हमारा अंदर भी इस तरह की ये कमजोरी है। எனக்கு யார் உதவி செய்வார்கள்? मुझे कौन सहायता करेगा? என்னை அந்த சுகமாக்குகிறதான குளத்திலே இறக்கி விடுபவர் யார்? मुझे उस चंगाई देने वाले कुंड में उतारने वाला कौन? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. वो हमारा सारे अधर्मों को उठा लिया, हमारे बीमारों को चंगा किया करके लिखा हुआ है। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நமக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. प्यारों, आज सुबह के समय में हमारे लिए सब कुछ सौंपने वाला यीशु मसीह का अनुग्रह हमारा साथ है। சங்கீதத்தை எழுதுகிறவர் இப்படியா எழுதுகிறார், ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जैसा भजन संघ का लेखक ऐसा कहता है, जीवन से परमेश्वर का अनुग्रह उत्तम है करके। இந்த காலை வேளையிலே इस सुबह के समय में உங்களுடைய காரியம் எப்படியா இருக்கிறது? आपके बात कैसा है? आपके कार्य कैसा है? இந்த பெதஸ்தாவினுடைய குளத்திலே அருகிருந்தான ஒரு 38 வருஷம் பெரும் ஒரு வியாதியா இருந்தான ஒரு மனிதனை போல இருக்கிறதா? क्या आपकी जीवन उस जो 38 साल से उस गुंड के पास जो बैठा उस मनुष्य के समान है? இன்னொரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், और एक जगह में हम लोग पढ़ते हैं, ஒரு ஸ்திரீ 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்தாள். ये एक 12 साल से बहुत खून बहने के बीमार के साथ एक स्त्री थी। அவள் அங்கே வந்து கிருபையை சந்தித்தாள். वो आ करके अनुग्रहों से मुलाकात की। அந்த கிருபையினுடைய வஸ்திரத்தை தொட்டாள். उस अनुग्रह के जो वस्त्रों को छुई, அவள் சரீரம் முழுவதும் அங்கே சுகமடைந்தது என்று வாசிக்கிறோம். हम लोग पढ़ते हैं उनकी तुरंत उसके शरीर में जो खून बहने की बीमार था वो ठीक हो गया இந்த करके। காலை வேளையிலே நம்முடைய காரியங்கள் ஒருவேளை எப்படியாகவும் இருக்கலாம். इस सुबह के समय में हमारी जो बातें कैसे न भी हो, ஒருவேளை நம்முடைய சரீர பலவீனம், चाहे हो सकता है हमारा शरीर की जो निर्बलता, ஒருவேளை நம்முடைய காரியங்களிலே இருக்கிறதான நம்முடைய பலவீனம், हमारे जो विचारों में पाए जाने वाली कमजोरियां, அவற்றை எல்லாவற்றிலும் நீர்ப்பதற்கு நம்முடைய தேவனாகிய கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு உண்டு. ये सारे बातों से आपको छुटकारा देने के लिए हमारा यीशु मसीह का अनुग्रह काफी है। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने पाए। என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तेरे लिए काफी உன் है। பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். तेरे कमजोरियों में मेरा अनुग्रह काफी है। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने पाए। 2018 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி போல் ஜூலிக்கு முதலாக அந்த வியாதியினுடைய அறிகுறிகள் ஆரம்பமானது. 2018 जनवरी 2018 का जनवरी महीना में जूली दीदी के लिए जो बीमार की जो बातें जो प्रकट होने लगी। முதலாவதாக அங்கே ஹாஸ்பிட்டலில் வைத்து கிட்டத்தட்ட 3 வாரங்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. शुरुआत में हम लोग का कैंपस के जो अस्पताल में रख करके 3 हफ्ता के लिए उन्हें इलाज किया गया है। அது முதுகு வலியிலே ஆரம்பித்தது.
पहले जो पीठ की जो दर्द से शुरू हुआ था, அங்கே நிறைய இந்த பிசியோதெரப்பிலாம் பண்ணாங்க. पहले हम लोग फिजियोथेरेपी कई किया गया है। 3 வாரம் கழித்தும் ஒரு காரியமும் இல்லை என்று திரும்ப ராபர்ட்கஞ்ச் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். जो 3 हफ्ता के बाद भी कुछ सुधार नहीं होने के कारण रॉबर्ट्सगंज मिशन अस्पताल में ले गए। அங்கே இருந்ததான அங்கே ஆர்த்தோபெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அவளை காண்பித்தோம். वहाँ के जो स्पेशलिस्ट डॉक्टरों के पास ले जाके दिखाया गया। அவர் இங்கே கொடுத்ததான மாத்திரை மருந்துகள் அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை எல்லாம் பார்த்துட்டு உடனடியாக சொன்னார், இது வேறு ஒரு காரியமாக இருக்கிறது, நீங்கள் லக்னோவுக்கு அல்லது வெள்ளூருக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். वो यहाँ जो दिया गया दवा और स्कैन वगैरह को जांचें, उसके बाद देखें इसमें तो कुछ दूसरा जैसा लग रहा है, आप लखनऊ चला जाइए या इस बीमार के लिए आप वेल्लूर चला जाइए करके कहें। நான் அந்த டாக்டர்கிட்ட ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள் எது இருந்தாலும் உண்மையாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். मैं वो डॉक्टर से ऐसे पूछा, खुलम खुलम बता दीजिएगा, जो भी बात होगा तो आप बता दीजिएगा। டாக்டர் சொன்னார், வி சஸ்பெக்ட், हम लोग मतलब शक कर रहे हैं। பிறகு நாங்கள் உடனடியாக 3வது நாளிலே இங்கிருந்து வெள்ளூருக்கு புறப்பட்டு சென்றோம். तुरंत हम लोग तीसरी दिन यहाँ से वेल्लूर के लिए निकल गए। அங்கே வெள்ளூரிலே போய் அங்கே கிட்டத்தட்ட 1 வாரம் அநேக விதமான டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணினார்கள். वहाँ पर वेल्लूर में 1 हफ्ता तक कई प्रकार की जो जांच की गई। கடைசியாக அவளை ஒரு வார்டிலே அட்மிட் பண்ணினார்கள். लास्ट में एक वार्ड में उन लोग ने भर्ती किया। அங்கே ஒரு சீனியர் ஆங்காலஜிஸ்ட், இந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். वहाँ पर एक सीनियर एक कैंसर स्पेशलिस्ट डॉक्टर அவருடைய थे। ரிப்போர்ட்டை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார், இதுவரைக்கும் பிப்ரவரி மாதம் ஆகிவிட்டது, अब तक फरवरी महीना हो चुका है। उन्होंने पूरा रिपोर्ट को देखा था। பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசியிலே நாங்கள் அங்கே நிற்கிறோம். वो फरवरी महीना के अंतिम समय में हम लोग वहाँ पर थे। அங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய காரியங்களை இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தோம். 1 महीना तक हम लोग अस्पताल के अंदर इधर उधर दौड़ते रहा। ஒரு மாதத்திற்கு முன்பாக மார்ச்சினுடைய மிடில், मार्च महीने के अंतिम में அந்த ஆங்காலஜிஸ்ட் எங்களை தனியாக கூப்பிட்டு சொன்னார், அதிகபட்சமாக இன்னும் 3 வாரம் அல்லது 1 மாதம். वो डॉक्टर हमें अकेले बुलाया, कहा 3 हफ्ता, ज़्यादा से ज़्यादा 1 महीना। ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறவனாக நான் காணப்பட்டேன். मैं परमेश्वर का हाथ में सौंपते हुए प्रार्थना करना शुरू किया। ஆனால் ஜூலிக்கு நிச்சயமாக வலி இருந்தது, வேதனை இருந்தது. जरूर जूली दीदी के लिए वो पेन था, बहुत दर्द था। ஆனால் பக்கத்து பெட்டில் படுத்துறவங்களுக்கு அவள் ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள். लेकिन वो जो बगल में जो लेटे हुए मरीज के लिए वो तसल्ली देती रही। கர்த்தருடைய பேர்ல நம்பிக்கையா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அவள் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தார். वो जो बगल में जो बीमार है उनके लिए परमेश्वर के ऊपर भरोसा रखिए, परमेश्वर आपको चंगा करेगा, ऐसा करके उन्हें तसल्ली दे रही थी। அங்க ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு சிஸ்டர் அப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க கவுன்சிலர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மோட்டிவேட்டிங், என்கரேஜிங் த பேஷண்ட்ஸ். वहाँ पर जो काउंसलर के रूप में एक सिस्टर ऐसा घूमते रहती है, वो जो है अन्य लोगों को जो तसल्ली देने के लिए और मोटिवेट करने के लिए। அந்த சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, அவங்க டெர்மினல் இல்னஸ்ல இருக்கிறாங்க, ஆனா அவங்க மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். वही जो है बहुत बड़ा जो खतरनाक में रह करके दूसरों को तसल्ली दे रही है करके वो कह रहे थे। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, परमेश्वर का नाम की महिमा होने पाए। பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்। जैसा कमजोरियों में परमेश्वर का अनुग्रह काफी रहेगा। நம்முடைய பலவீனங்களிலும் நாம் ஆண்டவருடைய கிருபையை மற்றவர்களுக்கு கடத்த முடியும்। जैसा हमारा निर्बलता में भी हम परमेश्वर का अनुग्रह को दूसरों लोगों तक पहुंचा सकते हैं। காலை வேளையிலே ஒருவேளை நம்மளுடைய சிலருடைய காரியங்கள் இப்படியாக இருக்கலாம்। इस सुबह के समय में हम में से कई लोगों का हाल ये हो सकता है, ஓ இந்த காரியம் என்னை விட்டு எப்போது எடுபடும், ये बातें जो कब हमसे हटेगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே அப்படியாய் ஜெபித்தார்। जो यीशु मसीह जो गेत्सेमने जो बगीचा में ऐसा प्रार्थना की, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட கடவது। ये पिता ये कटोरा अगर मुझसे हट सकता तो हटे। ஆனால் ஆண்டவர் அந்த பாத்திரத்தை எடுத்து போடவில்லை, लेकिन परमेश्वर उस कटोरा का उनसे नहीं हटाया। ஆனால் அந்த பாத்திரத்தின் வழியாய் கடந்து சென்று அவருக்கு ஒரு பெரிய மகிமையை காண்பித்தார்। लेकिन उसमें से हो करके गुजारने के लिए और एक बहुत बड़ा महिमा उनके लिए रखी गई थी। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுடைய நிலைமையும் இப்படியாக இருக்கலாம்। इस सुबह के समय में आपका भी हाल ये हो सकता है। அநேக வருடங்களாக
ஆண்டுகளாக நான் இதை சுமந்து திரிகிறேனே. कई सालों से मैं इसको ढो रहा हूँ, மருந்துக்கு மேல மருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேனே. दवा के ऊपर दवा मैं खा रहा हूँ, பயிற்சிக்கு மேல பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேனே. मैं कई बातों को मैं अध्ययन करते आ रहा हूँ, ஜெபிக்காத ஜெபங்கள் இல்லை, मैं जो प्रार्थना जो जितना करना है उतना मैं சந்திக்காத करते आ रहा தேவ हूँ, ஊழியர்கள் இல்லை, जितने जो बड़े बड़े परमेश्वर के दासों के साथ प्रार्थना कर உபவாசிக்காத लिए, உபவாசங்கள் இல்லை. मैं कई उपवास प्रार्थना कर चुका हूँ, ஆனாலும் அவருடைய கிருபை போதுமானது. फिर भी परमेश्वर का सामर्थ हमारे लिए काफी है। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்க்கலாம். प्यारों, इस सुबह के समय में परमेश्वर को और ताके, ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने அவருடைய पाए। கிருபையிலே நாம் பலம் கொள்ளுவது அவசியம். उनकी जो अनुग्रह में हम बलवंत होते जाना अवश्य है। 2 நாளைக்கு முன்னாடி மனோ அண்ணன் என்னுடைய ரூமுக்கு வந்திருந்தாங்க. 2 दिन पहले मनो भैया हमारे कमरा में आए थे ऑफिस में। ஜெனரலா உட்கார்ந்து பிரிண்டிங் பிரஸ் காரியங்களை பேசி கொண்டிருந்தாங்க. जैसा प्रिंटिंग प्रेस के बारे में कई बातों को चर्चा அப்ப किए। நான் ஜெனரலா கேட்டேன், அண்ணே உங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டேன். मैं भी पूछा था, भैया आपका अभी हेल्थ कैसा है? ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. वो बोल रहे थे ऐसे ही चल रहा है, दौड़ रहा है। பிறகு சொன்னாங்க, उसके बाद बताए, காலையில பிரேக்ஃபாஸ்ட் 11 டேப்லெட், सुबह जो ब्रेकफास्ट में 11 को गोली खाता हूँ, லஞ்ச் வந்து 7 டேப்லெட், लंच में 7 गोली खाता हूँ, அதுக்கப்புறம் ராத்திரி டின்னர் வந்து 9 டேப்லெட். फिर रात में डिनर के रूप में 9 को दवा का गोली खाता हूँ। Anybody above 60 or 50 they go to such type of process. जैसा யாருக்கெல்லாம் வயது 50 அல்லது 60 தாண்டும் போது அந்த சுகரு மற்ற காரியங்கள்லாம் வந்து ஒரு மாத்திரை டப்பா எப்போதுமே கூட எடுத்துட்டு போவாங்க. जैसा कोई 50 और 60 उम्र जैसा ही पार करते हैं, तुरंत सब अपना एक दवा का एक पेटी भी अटैच भी लेकर के घूमते हैं। ஆனால் நாம் சோர்ந்து போகிறதில்லை. फिर भी हम थकते नहीं हैं, हम निराशा नहीं होते பலவீனத்திலே हैं। அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். परमेश्वर का जो हम लोग को जो कमजोरियों में परमेश्वर का अनुग्रह काफी रहेगा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். जैसा परमेश्वर का अनुग्रह सामर्थ्य हमारा निर्बलता में साथ रहेगा। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபைக்குள்ளாக நீங்கள் பலன் கொள்ளுங்கள். प्यारों, इस सुबह के समय में परमेश्वर का अनुग्रह में बलवंत बनते जाइए। ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கி வழிநடத்துவதாக. परमेश्वर का अनुग्रह आप सबों को वैसे ही करने पाए, चलाने पाए। இரண்டாவதாக ஒரு காரியம், दूसरी एक बात को हम लोग देखेंगे, His grace is sufficient in our loneliness. परमेश्वर का अनुग्रह हमें जो अपने अकेलापन में काफी है। அவருடைய கிருபை நம்முடைய தனிமையிலே போதுமானது. परमेश्वर का अनुग्रह हमारा जो अकेलापन में भी काफी रहेगा। அவருடைய கிருபை நம்முடைய தனிமையிலே போதுமானது. हमारा अकेलापन में परमेश्वर का अनुग्रह काफी है। லூக்காவுடைய சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். लूका से हम लोग एक बातों को पढ़ेंगे, 7வது அதிகாரம் 7वां अध्याय का அதிலே 12 14 வரை வாசிக்கலாம். 12 से 14 तक पढ़ेंगे। அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்தி போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படிக்கு கொண்டு வந்தார்கள். அவள் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். पढ़ेंगे। जब वो नगर के फाटक के पास पहुंचा तो देखो, लोग एक मुर्दे को बाहर लिए जा रहे थे, जो अपनी माँ का इकलौता पुत्र था, और वह विधवा थी, और नगर के बहुत से लोग उसके साथ थे। उसे देखकर प्रभु को तरस आया और उससे कहा, मत रो। तब उसने पास आकर अर्थी को छुआ और उठाने वाला ठहर गया। तब उसने कहा, हे जवान, मैं तुझसे कहता हूँ, उठ। மரித்த காரியங்களை திரும்பமாய் உயிர்ப்பிப்பதற்கு அவருடைய கிருபை போதுமானது. मरे हुए बातों को फिर से जिलाने के लिए परमेश्वर का अनुग्रह काफी है। இங்கே ஒரு தாயினுடைய தனிமையை ஆண்டவர் போக்குகிறவராக இருக்கிறார். यहाँ पर एक माँ का अकेलापन को परमेश्वर दूर करते हुए देखते हैं। அங்கே 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். वहाँ 12वां वचन में लिखा है, वो उनकी माँ के लिए एकलौता बेटा था। அந்த தாய் கைம்பெண்ணாயிருந்தாள். वो विधवा भी थी।
ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। அந்த தாயினுடைய எண்ண ஓட்டங்களை நாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் उसकी जो मन के विचारों को थोड़ा सा हम लोग गैर வெகு करेंगे। ஜனங்கள் அங்கே நடந்து வருகிறார்கள். बहुत लोग उनके पीछे चल रहे हैं। ஆனால் அந்த தாயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், वहां पर उस माँ को देख करके परमेश्वर ये कहते அவள் हैं, மனதுருகி அழாதே என்று சொல்லி, वो परमेश्वर उनके पास जा करके उनको कहा, उनको तसल्ली होकर कहा करके बोला, नहीं रो, मत रो। அவள் நம்பிக்கையற்றவளாக அந்த பிணத்தை தூக்கி கொண்டு போகிறவர்களோடு அங்கே நடந்து செல்கிறதை वो आशा रहित एक जीवन के साथ जो लाश को लेके चल रहे हैं, उनको पीछे पीछे चल रही है। என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே முடிந்து விட்டது, उनके जीवन में सब कुछ समाप्त हो चुका है। எனக்கென்று ஒரே ஒரு ஆதரவு இருந்தது, அதுவும் மற்று போய் விட்டது। मेरे लिए एक ही तो जो बात था, जो भरोसा था, वो भी अभी खत्म हो गया। இந்த வழியிலாவது நான் நடந்து போய் என்னுடைய காலத்தை முடித்து விட்டேன் என்கிறதான நம்பிக்கை உடைந்தவளாக அந்த ஸ்திரீ காணப்பட்டாள்। वो अपना जो पूरा आशाओं को खोते हुए वो दिख रही थी। நாளைய தினத்திலே என்னோடு கூட இருப்பவர் யார் என்கிறதான ஒரு கேள்வியோடு அந்த ஸ்திரீ நடந்து போய் கொண்டிருந்தாள்। कल के दिन मेरा साथ कौन चलेगा करके वो उस विचार के साथ वो रोते हुए चल रही थी। என்னுடைய காரியங்களெல்லாம் என்ன ஆகுமோ என்கிறதான ஒரு கவலையோடு நடந்து கொண்டிருந்தாள்। मेरे जो आने वाली बातें कैसे बीतेगी करके वो सोच रही थी। நான் ஒரே ஒரு மகனை வைத்திருந்தேன், அவனும் மரித்து போனானே। मेरे पास था एक ही एक बेटा, वो भी आज मर गया है। என்னுடைய வீட்டிலே வேற யாருமே இல்லை, मेरे लिए और मेरे घर में कोई है नहीं। என்னை கவனிப்பதற்கு, நான் அவர்களை கவனிப்பதற்கு என்னோடு கூட யாருமே இல்லை। मुझे देखने के लिए, मैं किसी को मतलब देख ले करने के लिए कोई है नहीं। அந்த இடத்திலே கிருபை சந்திக்கிறது। उस जगह में जो परमेश्वर का अनुग्रह से मुलाकात होती है। ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது, जब परमेश्वर इस संसार को जो बनाया, மனிதனை படைத்த போது, जो मनुष्य को बनाया, மனிதனை சந்திக்கும்படியாக முதலாக தேவன் தோட்டத்திற்குள்ளாக கடந்து வந்தார்। जब पहले परमेश्वर उस एडन वाटिका में जब मनुष्य से मिलने के लिए जब गए थे, God want to have fellowship with you. परमेश्वर आपके साथ संगति करना चाहता है। உன்னுடைய தனிமை எப்படிப்பட்டதான காரியங்களாகவும் இருக்கலாம், आपकी जो अकेलापन किसी भी रीति में हो जाए, ஒரு 4 சுவற்றிற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கலாம், जो 4 दीवार के अंदर आपकी जीवन बंद पाए जाए, உன்னுடைய கண்ணீர்களை மற்றவர்கள் காணாமல் இருக்கலாம், आपके आंसुओं को दूसरे लोग शायद नहीं देखता होगा, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம்। आप अपना भविष्य के बारे में बहुत बड़ा प्रश्न के साथ होंगे। இந்த காலை வேளையிலே கிருபை உன்னை நோக்கி கடந்து வருகிறது। इस सुबह के समय में परमेश्वर का अनुग्रह आपकी ओर आ रहा உனக்கு है। நம்பிக்கை தரக்கூடியதான ஒரு கிருபை உன்னை நோக்கி கடந்து आपके வருகிறது। आशा देने लायक एक अनुग्रह आपकी ओर आ रहा है। ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தை குறித்ததான அந்த காரியமாக இருக்கலாம், भले हो सकता है परिवार को लेकर के हो, ஒருவேளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு மகளை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கலாம், चाहे हो सके आपके जो दिया गया संतान के प्रति हो, அல்லது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்ததான ஒரு காரியமாக இருக்கலாம்। हो सके आपकी जो बच्चों के जो भविष्य के लेकर के हो। Nobody is asking, कोई नहीं पूछेगा, nobody is caring, कोई नहीं आप देख ले करेगा। I am all alone, I am all alone. मैं अकेला हूँ। கிருபை உன்னை நோக்கி கடந்து வரும்। परमेश्वर का अनुग्रह आपकी ओर आएगा। கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும்। परमेश्वर का अनुग्रह आपके लिए काफी रहेगा। ஒரு விதவை தாயினுடைய கண்ணீரை கண்டதான கர்த்தர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார்। जो विधवा माँ की जो आंसुओं को देखने वाला परमेश्वर आपको भी देख रहा है। அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும் என்றால், उनकी जीवन में एक आशा को परमेश्वर फिर से दे सकेगा तो அவருக்காக அழைக்கப்பட்டு அவருடைய ஊழியத்தில் இருக்கிறதான உன்னண்டையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும்। उनकी जो सेवकाई में बुलाए गए हैं, आपको भी परमेश्वर वैसे ही कर सकता है। இந்த காலை வேளையிலே அந்த கிருபை உங்களை நோக்கி கடந்து வருகிறது। इस सुबह के समय में परमेश्वर का अनुग्रह आपकी ओर आ रहा है। உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்। आपकी कमजोरियों में, निर्बलता में परमेश्वर का अनुग्रह सिद्ध करेगा। தனிமை அல்ல, கர்த்தருடைய கிருபை உங்களை வழிநடத்தும்। अकेलापन नहीं, परमेश्वर का अनुग्रह आपको संचालन करेगा। ஆபிரகாம் மம்ரேயின் அங்கே பூமியிலே அங்கே தனிமையாய் உட்கார்ந்திருந்தான்। आदम जो वो
ஆபிரகாம் மம்ரே என்கிறதான இடத்திலே அங்கே தனிமையாய் உட்கார்ந்திருந்தான். जो अब्राहम को हम लोग देखते हैं वो ममरे के जो मरुभूमि में वो अकेला बैठा हुआ था। அங்கே பகலின் உஷ்ண வேளையிலே அவன் வெளியே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். वो जो दोपहर की जो धूप के समय में वो अकेले बैठा हुआ था। அங்கே பகலின் உஷ்ண வேளையிலே வீட்டிற்கு உள்ளே இருக்க வேண்டும், ஆனால் வீட்டிற்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். जो धूप तो है दोपहर के समय है, लेकिन वो जो अंदर रहने बाहर वो बाहर बैठा हुआ है। ஏன்னா உள்ள குடைச்சல், जो घर के अंदर क्यों घर में नहीं रह पा रहा है, வருஷம் ஆயிருச்சு ஒண்ணுமில்லையே. जो घर के अंदर जो रह नहीं पा रहा है, इतना साल हो गया है बस संतान नहीं है करके जो घर के अंदर जो चिल्लाहट, பகலின் உஷ்ண வேளையிலே அங்கே வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். जो दोपहर की जो बड़ी गर्मी में वो बाहर बैठा है। அந்த இடத்திலே அங்கே ஆண்டவர் கடந்து வருகிறதை வாசிக்கிறோம். उस समय में वहां पर उन्हें खोज करके परमेश्वर वहां चले आता வாக்கு है। தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். जो वायदा देता है वो सत्य परमेश्वर இந்த है। கிருபை இந்த காலை வேளையை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. जो परमेश्वर का अनुग्रह आपकी ओर आ रहा है। உங்களுடைய தனிமை அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, आपके अकेलापन किसी भी हाल में हो, ஒருவரும் கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, कोई भी आपको ध्यान न देने के उस जगह पर भी आप पाए जाएं, உங்களை தூக்கி விடுவதற்கு அல்லது உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவரும் இல்லை என்கிறதான ஒரு எண்ண நோக்கத்தோடு இருந்தாலும் சரி, आपको उठाने वाला या आपका आंसुओं को पोंछने के लिए कोई भी नहीं भी रहे, உங்களை காண்கிறதான தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்க கிருபை உள்ளவராய் இருக்கிறார். आपको देखने वाला परमेश्वर आपके लिए सारे सामर्थ को देने के लिए तैयार है। 1987 வருடம் ஜூலை மாதத்திலே ஜெம்ஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். 1987 में हम जब जम्स में जब आया था, முதல் நாள் நான் வந்து சேரும்போது சனிக்கிழமை. जो जब शुरू दिन में आया था यहाँ ज्वाइन किया था वो शनिचर था। ஏன்னா அப்ப சங்கமித்ரா வாரத்துக்கு ஒரு தடவை தான் சவுத்துல இருந்து இங்க வரும். उस समय में जो संघमित्रा जो गाड़ी थी वो हफ्ता में एक ही बार चलती थी। சங்கமித்ரால வந்தோம். वो संघमित्रा में हम लोग आए थे। திங்கட்கிழமை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்றேன். जब सोमवार के दिन मैं स्कूल में मैं अटेंड कर रहा था। நான் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு பெரிய கனவுகளோடு வந்தேன். मैं जब घर से वहाँ दक्षिण से मैं आ रहा था, वो मेरे लिए बहुत बड़ा स्वप्न था। ரொம்ப தூரத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்குது. बहुत दूर में मेरे लिए काम मिला है। அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடைச்சிருக்குது. जो अपॉइंटमेंट आर्डर भी नियुक्ति पत्र भी मिल गया है। பெரிய கனவோட நான் பெரிய வேலை பார்க்க போறேங்கிற ஒரு பெரிய கனவோட கிளம்பி வந்தேன். मैं बहुत बड़ा काम करने जा रहा हूँ करके मैं उसी वैसे बड़ा स्वप्न के साथ मैं आया था। சனிக்கிழமை கரண்டே இல்லை. जब शनिचर को मैं आया था उस दिन पूरा दिन भर बिजली नहीं रही। சரி ஒருவேளை ஏதாவது வேலை நடக்குமா இருக்கும்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ராத்திரி ஓடிடுச்சு. जब मैं सोचा था ठीक है कुछ काम होता होगा इसलिए बिजली नहीं है करके उस दिन चला गया। அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்சது, எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு கொடுத்தாங்க. वैसे ही फिर इतवार के जो सर्विस खत्म हुआ फिर सब मिल करके खाना खाएं। மொத்தமே ஒரு 15 பேர் அல்லது 17 பேர் தான் கேம்பஸ்ல இருந்தாங்க. उस समय में जो है कुल 15 या 17 लोग कैंपस में पाए जाते थे। அப்போது 20 பிள்ளைங்க இருந்தது. ஹாப்பி ஹோம் சில்ட்ரனும் அங்க இருந்தாங்க. उस समय में भी 20 को हैप्पी होम के लड़की लोग भी थी। அது பிறகு திங்கட்கிழமையில இருந்து எனக்கு டியூட்டி. सोमवार से मुझे काम में जाना था। ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்லா இருந்தது சாப்பாடு. जो इतवार तक खाना पीना बहुत अच्छा से चला। ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துல இருந்து அந்த ரெகுலர் யூனிஃபார்ம் சாப்பாடு கிடைக்க ஆரம்பிச்சது. जैसा वो इतवार शाम से जो रूटीन में जो मिलता है वो दाल भात सब्जी वो मतलब सब वो मिलने लगा। நைட்ல ரொட்டி உருளைக்கிழங்கு, जैसा रात में रोटी और आलू, திரும்ப மறுநாள் காலையில ரொட்டி உருளைக்கிழங்கு, फिर सुबेरे जो सोमवार को सुबेरे रोटी या फिर आलू, அது மத்தியானம் சோறு, அது பிறகு டால் உருளைக்கிழங்கு, फिर वो जो दोपहर में दाल भात फिर आलू, திரும்ப ராத்திரி ரொட்டி திரும்ப உருளைக்கிழங்கு, फिर रोटी फिर आलू। அப்போ தரம்பீர் பையா தான் அங்க குக்கா இருந்தாங்க. उस समय में भाई धर्मवीर जो वहाँ पर कुक मेन कुक थे। அது மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அங்கே ஸ்கூல் அப்போ 3 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இருக்க இடத்துல ஒரு காடு மாதிரி இருக்கும், நிறைய இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம். அங்கே போயிருந்து ஓன்னு சத்தம் போட்டு கையை தூக்கி அழுதேன். जैसा वो दोपहर का खाना खाने के बाद अभी जो एडमिन ब्लॉक है वहाँ शीशम का पेड़ का ये बगीचा पाया जाता था, उसमें दोपहर में जा करके मैं दोनों हाथों को उठा करके आवाज से मैं रोया। ஆண்டவரே என்னை எங்கே கொண்டு வந்தீங்க?
ये प्रभु मुझे कहाँ ला दिया तो நான் ஒரு பெரிய ஒரு வைராக்கியத்தோடு கிளம்பி வந்தேன். मैं बहुत बड़ा धुन के साथ चले आया। எனக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சேன். मैं तो स्वप्न देख रहा था वैसा रहेगा ऐसा रहेगा। ஆர்டர்லாம் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் जो இருக்குது. अपॉइंटमेंट ऑर्डर भी मैं रखा हूँ। ஆனா இந்த ரொட்டி உருளைக்கிழங்கு காலையில வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்குது, மத்தியானம் வந்தால் ஈவினிங் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மில் இருக்குது, நைட்டில் நைட்டி போட்டுட்டு வருது. இது எப்படி சமாளிக்கிறது? जैसा वो आलू जो है कई वस्त्र पहन करके आ जा रहा है, सुबेरे तो यूनिफॉर्म में आता है, ड्रेस में आता है, दोपहर में दूसरा कपड़ा में, रात के जो है नाइटी में ड्रेस पहन करके आ जाता है, पूरा आलू आलू रह रहा है। நான் அங்கே தேம்பி தேம்பி அழுதவனாக காணப்பட்டேன். मैं फुट फुट करके रोया। ஆனால் ஆண்டவர் என்னை தேற்றினார். परमेश्वर हमें तसल्ली दिया। ஆண்டவர் என்னை தேற்றினார். परमेश्वर मुझे तसल्ली दिया। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஒரே ஒரு வாரம், एक हफ्ता, அதற்கு எல்லா காரியங்களும் மாறி போனது. उसके बाद जो परमेश्वर सारे परिस्थितियां बदल गई। ரொட்டியும் உருளைக்கிழங்கும் அமிர்தமாக மாறியது. जैसा वो रूटीन जो आलू ही है वो हमारे लिए जो अमृत के समान बहुत स्वादिष्ट लगने लगा। நம்முடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை நமக்கு பலனை தரும். हमारा निर्बल में परमेश्वर का सामर्थ जो हमें सिद्ध करेगा। பிலிப்பியரிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். जो फिलिपियों की पत्री में हम लोग इस तरीके से पढ़ते हैं, 4வது அதிகாரத்துடைய 11வது வசனம், 4:11 में हम लोग ऐसा पढ़ते हैं, எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. सारे परिस्थितियों में हम खुशी के साथ रहना है। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. मैं परमेश्वर के नाम की महिमा होने पाए। அங்கே மோசேவை குறித்து வாசிக்கிறோம். वह मूसा के बारे में पढ़ते हैं। அவன் ஒரே பர்வதம் மட்டும் அங்கே போய் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். वहाँ जो है ओरेब नाम करके उस पहाड़ तक जाकर के अपने ससुर के जो भेड़ बकरियों को चरा रहा था। ஒரு காலத்தில் அங்கே பார்வோனுடைய அரண்மனையிலே வசித்ததான மோசே, एक वक्त था जो फिरौन की जो राजमहल में पाए जाने वाला मूसा, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவிக்காத இன்பங்கள் இல்லை. उनके जीवन में जो जितने जो वो आनंदमय जीवन बिता रहा था, நல்ல வஸ்திரங்கள், बहुत अच्छे महंगे महंगे कपड़े, நல்ல போஜனம், बहुत अच्छा भोजन, எல்லா விதமான பயிற்சிகள், सारे प्रकार की जो ट्रेनिंग, தங்குவதற்கு ராஜ அரண்மனை, और राजमहल में रहना। ஆனால் இப்போது அங்கே பர்வதம், लेकिन अब तो ये पहाड़ पर आ गया। முட்செடியானது பற்றி எரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறதான ஒரு காரியம், वो कांटों की जो पौधे पाए जाते हैं वैसा जगह पर मरुभूमि, ஆடு மேய்க்கிறதான ஒரு காரியம், जो बकरियों को चराने के एक काम, எல்லாவித கம்ஃபோர்ட்டும் இல்லாத ஒரு நிலைமை, अपना सुख के जीवन को सब ஒரு त्यागते हुए एक जीवन, ஒரு தனிமையான ஒரு நிலைமை, ये अकेलापन की एक अनुभव। ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். उस वक्त में भी परमेश्वर उनसे मुलाकात किया। ஆண்டவருடைய கிருபை அவனை சந்தித்தது. परमेश्वर का अनुग्रह उनसे मुलाकात किया। தேவ ஜனத்தை மீட்கும் ஒரு தலைவனாக ஆண்டவர் அவனை மாற்றினார். परमेश्वर के लोगों को छुड़ाने का एक बहुत बड़ा अगुवे के रूप में परमेश्वर ने बदल डाला। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒருவேளை உங்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கலாம். प्यारों, इस सुबह के समय में आपकी भी हाल ये हो सकता है, ஓ நான் தனியா இருக்கிறேனே, वो मैं अकेला हूँ, நான் என்னுடைய வீட்டிலே அப்படியா இருந்தேனே, मैं तो मेरा घर में मैं कैसा कैसा जी रहा था, என்னுடைய காரியங்கள் எல்லாம் அப்படியா இருந்தது. मेरा बातें तो कैसा कैसा ஓ थी। இந்த ஊழியத்திற்கு வந்ததன் நிமித்தம், इस सेवकाई में आने के निमित्त, இந்த ஊழியத்திலே நான் படுகிறதான காரியங்களை கர்த்தாவே கண்ணோக்கி பாரும். मैं यहाँ पर जितने परिश्रम उठा रहा हूँ वे என்னை प्रभु हमें விசாரிப்பதற்கு देखिए। ஒருவருமே இல்லை. मुझ पर भी भरोसा रखने के लिए कोई है என்னுடைய नहीं। எதிர்கால காரியங்கள் எல்லாம் காணல் நீல் போல இருக்கிறது. मेरा जो आने वाला भविष्य तो कुछ दिख नहीं रहा है। என்னுடைய மகளை குறித்ததான கவலை எனக்கு உண்டு. मेरा बेटा के बारे में जो चिंता मेरे लिए है, என்னுடைய பிள்ளைகளை குறித்ததான கவலை எனக்கு உண்டு. मेरा बच्चों के प्रति जो चिंता है मेरे लिए, உன்னை ஆயத்தப்படுத்தும்படிக்கு தேவனுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. आपको तैयार करने के लिए परमेश्वर का अनुग्रह आपके साथ है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தனியாக அங்கே ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். प्रभु यीशु मसीह भी अकेले जाकर के प्रार्थना करने वाला एक व्यक्ति थे। இவங்க ரெண்டு பேரும் என் கூட வந்து ஜெபிப்பாங்கன்னு நினைச்சு ரெண்டு பேரை கூட்டிட்டும் போனாரு. जो दो लोगों का और साथ में भी लेके भी गए थे, वे भी हमारे साथ मिलकर के प्रार्थना ஆனா करेंगे, அவங்க அங்கே படுத்து உறங்கினதாக வாசிக்கிறோம். लेकिन वे दोनों सोते हुए हम लोग वहां देखते हैं। தனிமை, अकेलापन, மரித்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை.
மரித்து போகக்கூடியதான ஒரு वो சூழ்நிலை. मृत्यु का एक अनुभव को देखते हैं। ஆனாலும் அவருடைய கிருபை அங்கே தாங்கியது. वहां पर परमेश्वर का अनुग्रह उनके लिए काफी இந்த रहा। காலை வேளையிலே इस सुबह के समय में ஒருவேளை உங்களுடைய நிலைமை இப்படிப்பட்டதான ஒரு தனிமைக்குள்ளாக இருக்கலாம். आपका भी जीवन ऐसा अकेलापन में पाया जा सकता மே है। பி வெரி பிக் கேம்பஸ், हम लोग शायद रखे गए तो बड़ा कैंपस में so many departments, कई सारे डिपार्टमेंट्स है, so many type of ministry, कई तरह की सेवकाइयां हैं, but still you may be feeling you are alone. फिर भी आप अकेलापन को महसूस कर सकते हैं। அந்த கிருபை உங்களை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறது. उस परमेश्वर का अनुग्रह आपसे मिलने के लिए तैयार அந்த है। கிருபை உங்களுடைய பலவீனத்திலே பலனாய் விளங்கும். ये परमेश्वर का अनुग्रह आपके लिए जो सामर्थ्य देता हुआ दिखेगा। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम को महिमा होने पाए। மூன்றாவதாக ஒரு காரியம், तीसरी हम लोग एक बात को देखेंगे, His grace is sufficient in our unworthiness. परमेश्वर का अनुग्रह हमारा जो निर्बलता में काफी रहेगा। நான் ஒன்றுமே தகுதி இல்லை ஆண்டவரே, हम कुछ भी लायक नहीं है प्रभु। ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை என்று அழைப்பதற்கு என்னிடத்தில் எந்த விதமான தகுதியும் இல்லை. हे प्रभु, मैं आपको बेटा या बेटी कहलाने के लिए मेरे अंदर कोई बात है नहीं प्रभु। வெளி உலகத்திலே நான் ஒரு பரிசுத்தவான், बाहर की दुनिया में हम देखते हैं बहुत बड़ा पवित्र व्यक्ति, வெளியிலே நன்றாக இருக்கிறது, जो बाहर देखते तो बहुत अच्छा है, ஆனால் எனக்கு உள்ளாக நன்றாக இல்லை. मेरा भीतर अच्छा नहीं है प्रभु। எப்போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு செல்லுகிறேனோ, जब कभी मैं परमेश्वर के सन्मुख में जाता हूँ, ஆண்டவரே நான் அருகதையற்றவன், ये प्रभु मैं उसके लिए लायक नहीं हूँ। ஆண்டவரே நான் உம்முடைய குமாரன் குமாரத்தி என்று சொல்லுவதற்கு லாயக்கற்றவன். ये मेरा परमेश्वर, मैं आपके बेटा बेटी कहलाने लायक नहीं हूँ। இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். और एक बातों को हम लोग पढ़ेंगे, லூக்காவுடைய சுவிசேஷ புஸ்தகம் लूका लिखित सुसमाचार 15வது அதிகாரம். 15वां अध्याय। எல்லா காரியங்களும் நமக்கு தெரிந்த காரியங்கள். ये सारे बातों को हम लोग जानते हैं। 19வது வசனம், 19वां वचन, அவர்கள் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. अब इस योग्य नहीं रहा कि तेरा पुत्र कहला हूँ, मुझे अपने एक मजदूर के सामने रख ले। இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. आपके जो पुत्र कहलाने के लिए योग्य नहीं हूँ, आपके जो नौकरों के साथ मुझे रख ले। இந்த மனம் திருந்தியான அந்த குமாரனுடைய காரியங்களை கொஞ்சம் வைத்து யோசிக்கலாம். जो यहाँ पर जो मन फिरा इस लड़का के बारे में, उस बेटा के बारे में हम लोग थोड़ा सा देखेंगे। இவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே மிகவும் நன்றாய் இருந்தது. इनकी जो बातें जो भी था, जो शुरुआत के समय में बहुत अच्छा चला। தகப்பனுக்கு 2 குமாரர்கள், बाप के लिए 2 बेटे थे, இவன் இளைய குமாரன். ये जो छोटा था, தகப்பனுடைய எல்லா சம்பத்துகளையும் அனுபவித்து ஆனந்தித்துக் கொண்டிருந்தான் ஒரு குமாரன். ये अपना बाप के जो सारे कमाई को जो आनंद उठा रहा था, அது நம்முடைய ரட்சிக்கப்பட்டதான ஒரு நிலைமை. वो जो है हमारा उद्धार की जो अनुभव को दर्शाता है। தகப்பனோடு உள்ள உறவு நன்றாய் இருந்தது, जो पिताजी के साथ जो रिश्ता अच्छा था, சகோதரனோடு இருந்த உறவு நன்றாய் இருந்தது, भाई के साथ जो रिश्ता बढ़िया था। ஆனா இடையிலே ஒரு பெரிய மாற்றம். लेकिन जो चलते चलते जो बीच में कुछ वहां पर दिक्कत होने लगा, தனியாக நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம், जो मैं अकेले मैं इंडिविजुअल में चलूंगा करके जो सोचने நானே के என்னுடைய बाद காரியங்கள் எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி கொள்வேன் என்கிறதான ஒரு விருப்பம், मैं अपना काम को मैं स्वयं देख लूंगा करके एक चाहत, தகப்பனிடத்திலே வந்து சொல்லுகிறான், என்னுடைய பங்கை எனக்கு கொடுத்து விடும், मेरे जो भाग जो भी होगा उसे मुझे दे दे। ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா காரியங்களும் சரிதான், ये प्रभु आपने जो दिया वो सब बात सही है, நான் இப்போது என் இஷ்டப்படி செய்ய வேண்டும். मैं अपने मर्जी का मैं जीऊंगा। அவன் அவனுடைய இஷ்டப்படி செய்தான். वो अपने मर्जी से सारे काम को किया। தகப்பனும் அந்த காரியத்திற்கு விட்டு கொடுத்தார். बाप भी उस कार के उसको छोड़ दिया, सौंप दिया। ஆனால் ஒரு நாளிலே அவனுடைய நிலைமை அங்கே தகுதியற்றவனாக மாறும்போது, वहां पर देखते हैं चलते चलते उसकी जो जीवन बेहाल हो गया है, वो जब लायक न रह गया है, அவனுடைய தகப்பனுடைய வீட்டை நோக்கி பார்த்தான். वो अपना
बाप की जो घर के ओर ताकने लगा। அவன் அங்கே தூரத்திலிருந்தே வரும்போது தகப்பன் அவனை போய் ஓடி அணைத்து கொண்டதாக வேத வசனத்திலே वो जब வாசிக்கிறோம். दूर में जो चले आ रहा था उनका बाप दौड़ करके जाकर के उसका सामना किया, उससे मतलब गले लगा लिया। இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுடைய நிலைமை இப்படியாகவும் இருக்கலாம். इस सुबह का समय में आपका हाल ये भी हो सकता है। நீங்கள் ஒரு நல்ல ஆரம்பத்தை ஆரம்பித்து நன்றாய் ஓடிக்கொண்டிருந்தீர்கள். आप एक अच्छे जो दौड़ के जो शुरुआत के समय में करते रहे, ஆரம்பத்திலே ஆவிக்குள்ளாக நன்றாய் இருந்தீர்கள். आप शुरुआत में जो आत्मिक बातों में बहुत अच्छा चले, அநேகருக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்தீர்கள். आप अनेक लोगों को जो तसल्ली देने वाला के रूप में रहे, உங்கள் ஜெபங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தீர்கள். आप अपने प्रार्थना में परमेश्वर के जो उपस्थिति को महसूस किए। ஆனால் இன்றைய நாளிலே அவருடைய கிருபைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கலாம். आज आप परमेश्वर के जो अनुग्रह को इंतजार करने के जगह पर आप पहुंच गए होंगे। உங்களுடைய தகுதி இல்லாத நிலைமையில் உங்களை தகுதிப்படுத்த அவருடைய கிருபை போதுமானது. आप जब लायक नहीं हैं, आपको लायक बनाने के लिए परमेश्वर का अनुग्रह काफी है। It may be because of the wrong fellowship. आपको शायद जो हो सकता है जो गलत जो दोस्त लोग होने के चलते, It may be because of wrong priority. जो गलत बातों को जो प्राथमिकता देने के चलते, It may be because of your wrong, the way you have chosen. जो आपकी जो गलत राह को जो गलत रास्तों को आप चुनने के चलते हो सकता है। அந்த சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. वैसा समय में भी परमेश्वर का जो अनुग्रह आपके सिद्ध करने के लिए काफी है। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने पाए। 1985 வருடம் நான் ரட்சிக்கப்பட்டேன். 1985 में मैं प्रभु को ग्रहण किया। ஆனால் 1982 வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது. 1982 में मेरे जीवन में एक घटना घटी। ஓகே, ஆகாத கூட்டத்தோட சேர்ந்தா நம்மளும் அடி வாங்க வேண்டியது இருக்கும். जैसा ऐसा झुंड जो नालायक लोग हैं उनका साथ अगर हम लोग जुड़ जाएंगे, हमें भी मार खाना पड़ेगा। 1982 வருடம் கிறிஸ்மஸ் டே. जो वो दिन था 1982 का बड़ा दिन, मतलब क्रिसमस का दिन था। நானும் என்னுடைய தெருவில் இருந்தான இன்னொரு சகோதரனும் பக்கத்தில் இருந்தான ஒரு ஊர்ல போய் சினிமா பார்க்க போனோம். जब मैं और मेरा ही गली में पाया जाने वाला और एक लड़का मिलकर के सिनेमा देखने के लिए हॉल में गया था। எங்க ஊர் வந்து விக்ரமசிங்கபுரம் அம்பாசுந்தரம் என்று சொல்லுகிறது ஒரு தாலுகா அலுவலகம் இருக்கக்கூடிய இடம். அங்க போய் ஃபிலிம் பார்க்கறதுக்காண்டி கிறிஸ்மஸ் அன்னைக்கு போனோம். जो विक्रमसिंहपुरम में मेरा घर पाया जाता था, वहाँ से जो बड़ा शहर जो तालुक बोलते हैं अम्बासमुद्रम, वहाँ जा करके हम लोग सिनेमा देखने के लिए गया था। சினிமா என்ன சினிமான்னு எனக்கு ஞாபகம் வரல, பட் சினிமாவில் இன்டர்வல் விட்டாங்க. जैसा क्या मूवी था वो हमें याद नहीं है, लेकिन हम लोग गए थे। ஆனால் அந்த சினிமா பார்க்கறதுக்கு எங்க ஏரியாத்திலிருந்து இன்னும் சில வாலிபர்கள்லாம் வந்திருந்தாங்க. वो उसी जगह में उसी हाल में और भी मेरे ही गांव के और भी लड़के लोग आए हुए थे। அந்த இன்டர்வல் டயத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல. எங்க ஏரியால இருந்த வாலிபர்கள் வந்து அந்த சினிமா தியேட்டருக்கு வந்து ஒருத்தனை பிடிச்சி அடின்னு அடிச்சாங்க. जैसा पता नहीं चला कि उस जगह में क्या घटना घटी थी। वो इंटरवल होता है सिनेमा में हॉल में, उस जगह में जो मेरे गांव के जो लड़के दूसरा एक लड़का को बड़ी मार रहे थे। நான் எந்த வம்பு தும்புக்கும் போறதெல்லாம் கிடையாது. मैं तो उस बात में शामिल नहीं होता हूँ। அவங்க அவனை போட்டு அடின்னு அடிச்சு போட்டாங்க. அவன் கீழே விழுந்து அவனுக்கு காக்கா வலிப்பு வாதி வருது, மூக்குல இருந்து ரத்தம் வருது. वो जो बहुत मारने के चलते, वो मार खाने के चलते वो लड़का का जैसे झटका जैसा आने लगा और उसके नाक से भी खून बहने लगा। அந்த அடிச்சு போட்ட ரெண்டு பேரும் வந்து செவுரி ஏறி குதிச்சு ஓடிட்டாங்க. जो उन्हें जो लड़का को जो मारा था उन लोग दीवार बांध के मतलब पार कर गया, भाग गया था लोग। நாங்க ஆரம்பத்துல போய் நின்னுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க நாங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். जैसा हम और मेरा दोस्त जो मिलकर के मत मारा करके उन लोगों को जो अलग कर रहे थे, அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க, நாங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம். वे दोनों भाग गए, हम लोग दोनों फंस गए। திடீர்னு அம்பாசுந்தரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்க வந்தாங்க. जैसा अम्बासमुद्रम पुलिस स्टेशन से थाना से लोग आया। இந்த கதை வந்து எங்க ஊர்லயே நிறைய பேருக்கு தெரியாது, பட் முத சொல்றேங்க. ये कहानी मेरा गांव में भी बहुत लोगों को नहीं मालूम है, लेकिन पहले बार मैं बता रहा हूँ। ஊரை விட்டு 8 கிலோமீட்டர் தள்ளி நடந்ததுனால நிறைய பேருக்கு தெரியாது. जो मेरा गांव से जो 8 किलोमीटर दूर में हुआ था, इसलिए मेरे गांव के लोगों को पता नहीं। போலீஸ் வந்தாங்க, पुलिस आया, நிறைய ஜிலேபி எல்லாம் கொடுத்தாங்க. बहुत जलेबी खाने के लिए दिया, ரெண்டு கையையும் பின்னால வச்சு கட்டினாங்க, दोनों हाथ को पीछे रख करके बांध दिया, சட்டையை கலத்தி जो
कपड़ा उतार दिए। அம்பாசுந்தரம் மெயின் ரோட்ல 1 கிலோமீட்டர் எங்களை நடத்தி கூட்டு போனாங்க. जो अंबा समुद्रम का जो मेन रोड है वहां पर हम लोग को पैदल चला के चलाया, ले चला। அதுக்கு பிறகு அங்க போய் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. उसके बाद FIR हुआ। அப்போ வந்து எனக்கு வந்து 19 வயசு. उस समय में मेरा उम्र था 19। மைனர் தாண்டி மேஜர் ஆயாச்சு. जो अभी तो मैं टीनेज से मतलब पार करके जवान नौजवान हो गया। ஒரு நாள் முழுவதும் என்னை லாக்அப்ல வச்சிருந்தாங்க. एक दिन पूरा मैं बंदीगृह में रहा। அப்போ டெலிஃபோன்லாம் கிடையாது. उस समय में फोन की सुविधा नहीं थी। எப்படியோ எங்க அப்பாவுக்கு மெசேஜ் கிடைச்சது. कैसा कैसा तो मेरा पिताजी को पास खबर गई। சாயங்காலம் 7 மணிக்கு எங்க விக்ரமசிங்கபுரத்தம் பஞ்சாயத்து பிரசிடென்ட் சிபாரிசு கூட்டு வந்து எங்களை வந்து ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டு तो போனாங்க. मेरा विक्रम सिंहपुरम का जो मुखिया को लेके आए, वो फिर हमें मतलब जामीन में छुड़ा के ले गए। பிறகு 6 மாசம் வாய்தா நடந்தது. 6வது மாசம் கழிச்ச உடனே ஒரு 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு எங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. जैसा वो 6 महीना तक वो मुकदमा चलते रहा, फिर 1000 का जो जुर्माना का साथ हमें छोड़ दिया। வாட் ஐ வாண்ட் டு சே, क्या मैं कहना चाहता हूँ, கூடாத ஃபெலோஷிப் நம்மை தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். जैसा अनचाहे दोस्तीपन हमें नालायक बना देता है। அப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளாக கடந்து சென்ற என்னை தேவனாகிய கர்த்தர் ரட்சித்தார். वैसा जो हालत में पाए जाने वाला मुझे भी परमेश्वर ने ग्रहण किया। ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளாகவும் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கும். चाहे हो सकता है जो उधार पाए हुए हमारा अंदर भी ये बात पाया जा सकता है, நான் தகுதி அல்லாதவன். मैं तो कोई लायक नहीं हूँ। இன்றைய நாளினுடைய ஆராதனையிலே சகோதரன் விவரித்து சொன்னது போல இந்த பாவியாகிய ஸ்திரீ போன்ற ஒரு காரியம். जैसा जो आज आराधना के समय में जो भाई ने बताया था, जो वैसा जो पापिनी स्त्री, ஒருவேளை உங்களுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் जैसा ஒருவேளை நன்றாக இருக்காது. जो आपकी जो है शरीर की जो बातें जो अच्छा नहीं लगेगा, ஒருவேளை உங்களுக்கு இருக்கிறதான இன்னபிலிட்டி ஒருவேளை உங்களை தகுதியற்றவர்கள் என்று சொல்லி யோசித்து வைத்திருக்கலாம். जैसा आपके अंदर जो पाए जाने वाली बातें जो है आपके जो नालायक करके जो दिखा सकता है, ஒருவேளை உங்களுக்கு இருக்கிறதான கலர் உங்களை ஒரு தகுதியற்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு எண்ணத்திற்குரியவர்களாக வைத்திருக்கலாம். जैसा हम जिस कलर में जो पाए जाते हैं, जो चमड़ा की जो कलर के वजह से हमें वैसा वो एक बात हो सकता है। ஒருவேளை உங்களுடைய கல்வி தகுதி உங்களை அப்படியே கூனி குறுகி போக செய்திருக்கலாம். जो आपकी जो एजुकेशन की जो जो शिक्षा की जो लेवल है वो आपको मतलब कूटता होगा। ஒருவேளை உங்களுக்கு நிபுணத்துவங்கள் இல்லாமல் இருக்கலாம். आपके अंदर कई बातों को जो खूबी ना रहा होगा। ஒருவேளை எப்போதும் உங்களை குறித்ததான ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு கூட நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம். आप अपने प्रति कई बार जो नीच भावना से आप अपने को खुद देखते होंगे। உங்களுக்கென்று ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். आपके लिए एक सिर्फ का जो एक बात नहीं रहा, உங்களுக்கென்று ஒரு பொசிஷன் கொடுக்கப்படவில்லையே என்கிறதான அங்கலாய்ப்பு இருக்கலாம். आपके लिए एक अच्छा जो ट्रेनिंग नहीं मिला करके आप सोचते होंगे। உங்களுக்குள்ளேயே நான் ஒரு இல் பர்சனாலிட்டி என்கிறதான அந்த தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம். आपके अंदर ये भावना हो सकती है, मैं तो उतना सक्षम नहीं हूं करके आप अपने आप को जो है कई बातों में सोचते होंगे, नीच सोचते होंगे। நான் இத்தனை வருஷமா பேச்சுலர்ஸரா இருக்கேன் அல்லது ஸ்பின்ஸ்டரா இருக்கேன், என்ன ஒருத்தருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களே என்கிறதான ஒரு அன்வர்த்தினஸாக இருக்கலாம். जैसा आप सोचते होंगे कई साल से मैं बैचलर हूं या कई साल से मैं स्पिंसर के रूप में मैं पढ़ा हूं, हमारे लिए कोई मूल्य यहाँ पर नहीं है, हमें कोई सोचते नहीं है। ஒருவேளை ஒரு ஆதரவற்ற நிலைமையில இருக்கலாம். आप अभी तक कोई सहारा भी ना रहते होंगे। பிதாவினுடைய கிருபையின் வீடு உங்களுக்காக எப்போதும் திறந்திருக்கிறது. जैसा परमेश्वर का अनुग्रह का द्वार आपके लिए हमेशा के लिए खुला है। தேவனுடைய வீடு கிருபையான உங்களை திறந்து வைத்திருக்கிறது. जैसा परमेश्वर का जो अनुग्रह का जो घर आपके लिए खुला है। பிரியமான சகோதரனே சகோதரியே, प्यारे भाई और बहन, உங்களுடைய தகுதியின்மை எப்படி இருந்தாலும் சரி, आपकी जो लायक की बातें किसी भी हाल में हो, ஆண்டவர் உங்களை அங்கே அமைதிப்படுத்துவதற்கு சமாதானப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर आपको तसल्ली देने के लिए, शांति देने के लिए सक्षम இரண்டு है। மனிதர்கள் அங்கே ஜெபிக்கும்படிக்கு கடந்து செல்கிறார்கள். दो व्यक्ति वहां पर हम लोग देखते हैं ये प्रार्थना करने के लिए जाता है। ஒருவன் தான் செய்திகிறதான காரியங்களை சொல்லி, ஆண்டவரே நான் உமக்கென்று இதை சாதித்தேன் இதை சாதித்தேன் என்று பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். एक मनुष्य को हम लोग देखते हैं, ये प्रभु मैं तो वैसा हूँ, मैं तो ऐसा हूँ, मैं आपके लिए वो किया ये किया करके अपना बड़ाई को करते जा रहा है। ஒரு ஆயக்காரன் அங்கே வந்து, ஆண்டவரே பாவியாகிய
என் மேலே கிருபையாயிரும். लेकिन वहां एक चुंगी लेने वाला पाया जाता है, वो कहता है हे प्रभु मैं जैसा पापी हूं मुझ पर दया कर करके कहता है। இவனோ சமாதானம் பெற்றவனாக கடந்து சென்றான். जो चुंगी लेने वाला जो अपने को नम्र किया वो जो है शांति प्राप्त करके अनुग्रह के साथ लौटा। பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் போதுமானதா இருக்கிறது. प्यारों, इस सुबह के समय में आपकी निर्बलता में परमेश्वर का सामर्थ्य आपको सिद्ध कर रहा है। உங்களுடைய தகுதியற்ற நிலைமையில் உங்களை தகுதிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். आपकी जो नालायकपन में भी लायक बनाने के लिए परमेश्वर सक्षम है। 2 கொரிந்தியரிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों में हम लोग ऐसा पढ़ते हैं, நாம் தகுதியற்றவர்கள் ஆனாலும் நம்மளை தகுதிப்படுத்துவர் அந்த ஆண்டவர். हम तो नालायक ही थे लेकिन हमें लायक बनाया वो परमेश्वर ने। நாம் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் அந்த ஆண்டவர். हम जब नालायकपन में थे तब भी परमेश्वर हमें लायक बनाता है। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने पाए। நான்காவதாக ஒரு காரியம், चौथी बात हम लोग देखेंगे, His grace is sufficient in our emptiness. जैसा हमारा कालीपन में परमेश्वर का अनुग्रह काफी है, நம்முடைய வெறுமையிலும் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. हमारा कालीपन में भी परमेश्वर का अनुग्रह हमारे लिए काफी है। நம்முடைய வெறுமையிலும் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. हमारा जो कालीपन है उसमें भी परमेश्वर का अनुग्रह काफी रहता காலை है। வேளையிலே ஒருவேளை நீங்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம், इस सुबह के समय में आप ऐसा सोचते होंगे, ஆண்டவரே எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது, எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது, मेरा जीवन में सब कुछ संपूर्ण से मिल रहा है, ஆனால் அங்கே பை கிழிந்திருக்கிறது ஆண்டவரே. लेकिन मेरा थैली में छेद पाया जाता है प्रभु। ஒத்தலான பையில போட்ட மாதிரி இருக்குது. वो छेद पाया हुआ जो थैली में मैं डाल रहा हूँ, வர்றதும் தெரிய மாட்டேங்குது, போறதும் தெரிய மாட்டேங்குது. जो आ रहा है जो जा रहा है कोई पता ही नहीं चलता है। இந்த மாசம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிரலாம், इस महीना में कुछ खर्च को हम बचा लेंगे। ஹாஸ்பிடல் பில் வந்து அதை எடுத்துட்டு போயிருச்சு, जो अस्पताल की जो खर्चे आई वो सबको उठा के लेके आ। இந்த மாசம் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம், इस महीना में मैं थोड़ा सा बचा लूं। 4-5 கல்யாண வீடு வந்து அதுல கொண்டு போயிருச்சு, जैसा 4-5 के जो नेवताएं मिल गई उसी में सब खत्म हो गया। இந்த மாதம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிரலாம். इस महीना में सोच रहा था कुछ बंद बचा लूं, திடீர்னு ஒரு வீட்டுக்கு போக வேண்டி இருந்துச்சு, ஊருக்கு போக வேண்டியது, அதுல முடிஞ்சிருச்சு. अचानक घर जाना पड़ गया है, कुछ काम आ गया उसी में खत्म हो गया। இன்சஃபிஷியன்சி, जैसा हमसे जो ना वो पा रहा है, எம்டி, जो सब खाली है, வெறுமை, जो खालीपन, அந்த வெறுமையிலும் அவருடைய கிருபை போதுமானது. उस बातों में भी परमेश्वर का अनुग्रह आपके लिए काफी ஆண்டவருடைய है। நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने மத்தேயு पाए। 17வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். मत्ती 17वां अध्याय में हम लोग एक बात को पढ़ते हैं, 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24 वचन को हम लोग पढ़ेंगे। அங்கே பேதுருவை நோக்கி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் கப்பர்நாகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர் பேதுருவிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார் பேதுரு. जब वे कफरनहूम पहुँचे तो मंदिर का कर लेने वालों ने पतरस के पास आकर पूछा, क्या तुम्हारा गुरु मंदिर का कर नहीं देता? அவர்கள் கப்பர்நாகுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர் பேதுருவிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். क्या तुम्हारा गुरु मंदिर का कर नहीं देता करके लोग कहता है, हाँ देता है करके पतरस कहा। பீட்டர் வாஸ் நாட் எ கேஷியர். जहाँ पर पतरस कोई कैशियर नहीं था, பீட்டர் வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவோட எப்போதுமே நடக்கிறதான ஒரு கேரக்டர். जैसा पतरस को देखते हैं वो यीशु मसीह के साथ साथ चलता था। இயேசு ஒன்று செஞ்சாருன்னா இவனும் அதை செய்யணும் அப்படி விரும்புகிறதான ஒரு கேரக்டர். जैसा यीशु मसीह जो करते हैं उसको ये भी करने के लिए कोशिश करता கையில है। காசுலாம் கிடையாது. उनके हाथ में पैसा नहीं पाया जाता ஏன்னா है। அதே பேதுரு தான் ஒரு சம்பவத்தில் கேட்கிறார், எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். वही पतरस परमेश्वर से कभी पूछा था यीशु मसीह से, हम सब बातों को छोड़ करके आपके पीछे हो लिए थे, हमें क्या मिलेगा करके पूछा। லூக்காவிலே வாசித்தோம் என்றால் அவர்கள் படவுகளை விட்டு என்று जैसा எழுதப்பட்டிருக்கிறது. लूका में हम लोग पढ़ते हैं वो अपने नावों को भी छोड़ करके गए। இட் இஸ் நாட் எ சிங்கிள் போட் பட் போட்ஸ். जैसा उसके पास एक बोट नहीं था, कई बोटें थी, कई नावें थी। அப்படி என்றால் அவர்களிடத்திலே अनेक படகுகள் இருந்திருக்கிறது. वो मतलब क्या है, उनके पास कई नावें पाया जाता था। he was well to do. वो बहुत अच्छा घर का है। ஆனா இப்போ டாக்ஸ் கட்டுறதுக்கு அவர்ட்ட காசு இல்ல. अभी जो है कर देने के लिए उसके पास पैसा नहीं है।
ஆனா அங்க வரிப்பணம் வாங்குகிறவர்கள் கேட்கும்போது ஆமா ஆமா கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. जैसा वहाँ जो कर लेने वाला जो पूछ रहा है कि क्या आपके जो गुरुजी देते हैं, ये तो बोल दिया हाँ हाँ देते हैं देते ஏன்னா हैं। பேதுரு வந்து பதறி பேசுறதுல ரொம்ப டெக்னிக்கான ஆளு. जैसा वो जो उतावली में जो बोलने में बड़ी माहिर आदमी है, உடனே சொல்லிட்டார் ஆமா ஆமா கட்டுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. वो तुरंत बोल दिया हाँ 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 होता है होता है। ஆனால் அங்கே கட்டின மாதிரி இல்லை. लेकिन वहाँ पर अब तक नहीं जमा किया जैसा लग रहा है। வாசிக்கலாம் திரும்ப அந்த வசனத்தை. फिर भी एक उस वचन को हम लोग पढ़ेंगे, 24 वचन को, மத்தேயு 17:24. जो मत्ती 17 का 24वां वचन को फिर एक बार पढ़ेंगे। அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்திலே வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். அவன் வீட்டிற்குள்ளே வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்பே இயேசு. जैसा वहाँ पर ये बातों को होने के बाद जब वो घर में आया तो यीशु ने उससे पूछे, அங்கே பேதுரு வந்து இந்த மாதிரி டாக்ஸ் கேட்குறாங்க தலைவரேன்னு வந்து சொல்வதற்கு முன்பாக, जैसा वो यीशु मसीह के पास आकर के पतरस कहने से पहले या वहाँ पर कर मांग रहे हैं करके कहने से पहले, சகலத்தையும் அறிந்ததான அந்த கிருபையின் ஆண்டவர், जो सारे बातों को जानने वाले उस दयावंत परमेश्वर, அவன் பேசுகிறதற்கு முன்னே वो जो पूछने से पहले பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் வாங்குவது யாரிடத்திலே வாங்குகிறாள் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். वहाँ पर परमेश्वर यीशु मसीह पूछे हैं, पृथ्वी का राजा महसूल कर किन से लेते हैं? அந்நியரிடத்திலே என்று சொல்லப்படுகிறது. वहाँ पर पराये से करके कहा गया है। ஆனாலும் நாம் இடலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்திலே கொடு என்றார். वहाँ पर परमेश्वर ने कहते हैं तुम जाओ, जाकर के बंसी डालो, वहाँ पर जो मछली मिलती है उसको मतलब मुंह को खोल के देखो, उसमें से जो पैसा मिलती है उसे उनके लिए और मेरे लिए और तुम्हारे लिए दे देना, क्योंकि हम किसी का ठोकर का कारण அங்கே ना बने। பேதுருவுடைய கரங்களிலே காசு இல்ல. जहाँ पर पतरस का हाथ में तो कुछ खाली है, कुछ है नहीं। கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அவசியம் இல்லத்தான், ஆனாலும் கட்டணும் அப்படிங்கிறதான ஒரு கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். वहाँ पर तो सरकार के लिए देने की कोई आवश्यकता तो नहीं है, तब पर भी वहाँ देना पड़ जा रहा है। ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு முதலாக அப்பவே ஒரு ஏடிஎம் அங்கே கட்டளையிடுறத பார்க்கிறோம். वहाँ पर हम लोग देखते हैं, वहाँ पर परमेश्वर पहले ही एक एटीएम मिशन को वहाँ पर स्थापित किया। கடலிலே போய் தூண்டிலை போடு, वहाँ जाकर के बंसी डाल, போய் சொல்ல வேண்டிய பாஸ்வேர்டு வந்து ஜீசஸ் செட், அவ்வளவுதான். वहाँ जाकर के बोल दो कि परमेश्वर यीशु मसीह ने कहा। அந்த ஏடிஎம் வாயை திறக்கும், உள்ள அங்கே கோல்டு காயின் இருக்கும். वहाँ पर जो एटीएम मुंह खोलेगा वहाँ पर आपके लिए जो जरूरत के लिए वो काइन मिलेगा। ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर का नाम की महिमा होने ஒருவேளை இந்த காலை வேளையில உங்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கலாம். हो सकता है इस सुबह के समय में आपका हाल भी ये हो You सकता may be है। feeling empty. आपके हाथ तो खाली हो सकता है, ஒன்றுமே இல்லை. अभी कुछ है नहीं। அங்கே ஒரு விதமான ஒரு பாவர்ட்டி போல இருக்கிறது, பாவர்ட்டி போல இருக்கிறது, ஒரு ஏழ்மையாக இருக்கிறது. वहाँ पर एक कंगालपन की हाल हम लोग वहाँ देखते हैं। ஒருவேளை அப்படியாக பின்னே நடந்து போகிறது போல இருக்கிறது. अब पीछे की ओर चलने का एक ऐसा महसूस होता है, என்னால இதுல முடியாது, अब हमसे नहीं हो पाएगा, என்னால இங்க சமாளிக்க முடியாது, यहाँ हमसे नहीं हो पाएगा। நான் இங்க இருந்து அங்க மாறிடலாமா, हम यहाँ से उसमें कूद जाएं क्या, அல்லது இங்க இருந்து இங்க போயிடலாமா? या इधर से उधर कूद जाएं क्या? நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். हमारे जरूरतों को पूरा करने के लिए परमेश्वर सक्षम है। 2002 வருடம் 2002 के समय में மகளுக்கு அப்போது 1.5 வயசு, मेरा बेटी के उस समय 1.5 साल की उम्र था, இல்ல 1.5 वयசு இல்ல 1 வயசு. 1 साल। அப்போ அந்த நேரத்துல வந்து அவ ஒரு வாரத்துக்கு ஒரு லாக்டோஜன் டப்பா காலி பண்ணுவா. நம்பர் 2 उस समय में जो 1 नंबर के जो लैक्टोजन एक हफ्ता के लिए एक वो पीती थी। லாக்டோஜன் நம்பர் 2 அப்பமே வந்து அந்த டப்பா வந்து 500 rupees. वो जो लैक्टोजन 2 जो है उसी समय में वो 500 रुपया में पाया जाता था। ஒரு வாரத்துல ஒரு டப்பா காலி ஆயிரும். एक हफ्ता में एक खत्म हो जाता है। ஒரு மாசத்துக்கு 4 டப்பா வேணும், 2000 ரூபாய் வேணும். जो एक महीना के लिए 4 डब्बा के लिए 2000 रुपया हम लोग को जरूरत पड़ता எனக்கு था। தெரிஞ்ச அப்போ அலவன்ஸே வந்து 4800 ரூபாய் தான் மொத்தமே. जैसा उस समय में हम लोग को जो अलाउंस मिलता था 4800 टोटल।
ஒரு மாதத்திலே 3வது வாரத்திலே அந்த காசு முடிஞ்சிருச்சு, அந்த லாக்டோஜன் டப்பாவும் காலியாகி போகுது. जैसा एक समय था कि तीसरी हफ्ता में हम लोग पास पैसा भी खत्म हो गया था, वहाँ लैक्टोजन भी खत्म होते जा रहा है। கேண்டீன்ல இருக்கு லாக்டோஜன், वहाँ तो कैंटीन में तो है, அல்லது டிகிரிக்கு போனாலும் கிடைக்கும், जो जाके मांगने से तो मिल जाता, ஆனால் வாங்குறதுக்கு காசு இல்லை. लेकिन खरीदने के लिए पैसा नहीं है। ஜெம்ஸ் பாலிசி எல்லாத்துக்கும் தெரியும். जैसा जेम्स का पॉलिसी हम सब जानते வி हैं, நெவர் ஆஸ்க், வி நெவர் ஆஸ்க், हम लोग कभी मांगते नहीं हैं, वी नेवर टेक लोन, हम लोग लोन कर्जा नहीं लेते हैं, वी नेवर यूज दिस टू दैट, दैट टू दिस. हम लोग इधर का पैसा को उधर, उधर का पैसा को इधर नहीं इस्तेमाल करते, ये हम लोग का पॉलिसी है। मेनी वी फॉलो इन अवर डे टू डे लाइफ आल्सो. इसको हम लोग अपना प्रतिदिन के जीवन में भी पालन करना। நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடைசி அந்த ஸ்பூன் பவுடரும் போட்டு கலக்கி கொடுத்தாச்சு. जैसा जो कल के दिन क्या करेंगे पता नहीं, जो अभी का जो था जो सब पिला दिए। ஒரு பெரிய வறுமை, अभी बहुत बड़ा कालीपन, பூரா ஃபைனான்ஸ் என் கையில் தான் இருக்குது. जैसा पूरा फाइनेंस हमारे ही हाथ में है। கேஷ் பாக்ஸில் இருக்க கேஷ் எல்லாம் எனக்கு தான், என்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. जैसा कैश बॉक्स में जो जेम्स में है वो सारे तो मेरे ही आधीन में है, ஆனால் வீட்டில் இருக்க கேஷ் பாக்ஸில் வந்து வெறுமை இருக்கிறது. लेकिन जो घर का जो कैश बॉक्स है वो खाली है। நாங்கள் 2 பேரும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தோம், நானும் என் மனைவியும். दोनों पति पत्नी मिल करके हम लोग प्रार्थना करना शुरू किए। காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும், அண்ணன் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. सुबह 8:30 बजे के समय में बड़े भैया हमें बुलाया, என் கையில் 2000 ரூபா கொடுத்தாங்க. मेरा हाथ में 2000 रुपया दिए। ஒரு பிரதர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால தான் என் கையிலேயே வச்சிருக்க கூடாது, ஏன்னா அண்ணனுடைய காரியம் வந்து உடனே அதை டிஸ்பர்ஸ் பண்ணிடணும், அதனால உங்களை உடனே கூப்பிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா என்கிட்ட கொடுத்தாங்க. जैसा कोई भाई आपको देने के लिए 2000 रुपया मेरा हाथ में दिया, मैं तो मेरा हाथ में रख के रहना अच्छा नहीं है, इसलिए मैं आपको तुरंत दे रहा हूँ। जैसा भैया भी सोचते हैं अपने हाथ में कोई पैसा को नहीं रखते हैं। அந்த மாதத்தை கடந்து செல்வதற்கு அது போதுமானதா இருந்தது. उस महीना को पार करने के लिए परमेश्वर का अनुग्रह काफी रहा। திஸ் மார்னிங், आज के सुबह में உங்களுடைய நிலைமை இப்படியாக இருக்கலாம். आपकी हाल क्या है? God can fill your empty vessel परमेश्वर आपकी जो खाली बर्तनों को भरा with सकता है, sweet wine. जो ताजे जो दाखरस को साथ। Nobody tasted like that. जैसा दाखरस आपने कभी पहले खाया नहीं होगा कोई। அப்படிப்பட்டதான காரியங்களாக மாற்றுவதற்கு அவருடைய கிருபை போதுமானது. ऐसा जो बातों में बदल डालने के लिए परमेश्वर का अनुग्रह काफी இந்த है। காலை வேளையில் நாம் இருக்கிற இடங்களிலே நாம் அப்படியாய் தலைகளை வணங்கினவர்களாக அவரை नोकी பார்ப்போம். जैसे बैठे बैठे हम लोग अपने सिर को झुकाएंगे, हम लोग उनके ओर ताकेंगे।